போட்டோ பசுமரம் படுத்து விட்டான் நெடுமரம் சேர்த்த விறகு காகமா ஞான தங்கமே தீயிலிட்ட கரிய வேண்டுமா பசுமரம் படுத்து விட்டான் நெடுமரம் சேர்த்தா விறகு காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரிய மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரிய மிஞ்சுமா கட்டழகு மீனியை பார் வாட்ட சாட்டமா நீட்டி கட்டையில படுத்து விட்டா காசுக்காகுமா கட்டழகு மேடியப்பா ஆட்ட சோட்டமா நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா கட்டழகு மீனியை பார் ஒன்று பூங்குமா நீட்டி கட்டையில படுத்து விட்டா காசுக்காகுமா வட்டமீன் மேலையை பார் வாட்ட சாட்டமா வட்டமீன் காலையை பார்வாட்ட சாட்டமா வளைந்து விட்டால் உடம்பு இந்த ஆட்டம் போடுமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டான் நெடுமரம் பார்த்தா பசுமரம் படுத்து விட்டால் நெடுமரம் சேர்த்த விறகு காகமா நான் தங்கமே தீயிலிட்ட கரியும் என்றுமா போட்டு வச்சாரு அவர் போன வருஷம் மழைய நம்பி வித விதைச்சாரு பொன்னும் பொருளும் மூட்டை கட்டி சேர்த்து வச்சாரு இவர் போன வருஷம் அழக நம்பி வித விதைச்சாரு எட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு போட்ட கணக்கு மாறவில்லை போய் வடிந்தாரு பார்த்தா 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 பசுமரம் படுத்து விட்டான் நெடுமரம் விறகுக்காகுமா தங்கமே தீயிலிட்டா கரிய வேண்டுமா அறுவடைய முடிக்க முன்னே விதைக்கலாகுமா ஆனா ஆண்டவனே உன் படைப்பில் இத்தனை வேகமா அறுவடைய முடிக்க முன்னே விதைக்கலோகமா ஆனா ஆண்டவனே உன் படைப்பில் இந்த வேகமா 10 புள்ள பெற்ற பின்னும் 8 மாசமா 10 புள்ள பெற்ற பின்னும் 8 மாசமா பாவி மகளுக்கு எந்த நாளும் கர்ப்பவீசமா பார்த்தா 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 பசுமரம் படுத்து விட்டான் நெடுமரம் சேர்த்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கடிய மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கடிய மிஞ்சுமா எதுவும் மிஞ்சாது தீயில ஓட்டா அத சொல்லுங்க நெருப்புல ஓட்டம் அது சேர்த்துக்க சாம்பல் தான் சாம்பார் தான் கடைசியில அதெல்லாம் கிடக்கட்டேன் சாமியார் எங்க ஏங்க என்னங்க இவ்வளவு அவசரமா புரியுங்க எங்க இந்த சாமியாருங்க ஏங்க மண்டே புழக்க போறேன் ஹலோ சாமி அடிக்க கூடாது இங்க வாங்க இவ்வளவு விவரமான ஆளு சாமியை போய் அடிக்கிறேங்கிறீங்க சாமி அடிச்சா தான் தப்பு சரி சாமியார் அடிச்சா தப்பு இல்லை ஹலோ இப்போ என்னங்க எவ்வளவு விவரமான சாமியை கூட அடிச்சு போடலாம் அடியார்களை தொடக்கூடாது தப்பு இந்த வெங்காயம் எனக்கும் தெரியும் வெங்காயத்தை தெரியுமா அடியார்களை அடிக்க கூடாது இந்த ஆளு அடியாளு அடியாள் எதை வச்சு சொல்றீங்க இந்த ஆளு என்ன வாய் சவடாளு என்ன வாசி பேசினாரு அவன் வரட்டும் அவனை மண்டைய புழக்கிறேன் என்ன அது என்ன இப்போ இவ்வளவு நேரம் சாமியார் பேசினா உங்களை தானா ஏன் உனக்கு தெரியாதா எந்திரி அந்த சாமியார் பிடிச்சிட்டு டேய் 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 கம்பெனி கொடுத்தவனே நீங்க 2 பேரும் தானடா முதல்ல உங்க 2 பேரும் தான் மண்டையை புழக்கணும் முதல்ல அந்த ஆளை புலந்துட்டு அப்புறம் உங்களை புழக்கிறேன் வரட்டும் அந்த கை இன்னைக்கு நல்ல வேலை முதல்ல வீராவுசா
மலைகளும் மோதுகின்றன. ஆமா, மலையில மோதி மண்டை துறக்கட்டும். ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தத்தோட தான் வந்திருக்கு. முட்ட முட்ட காத்திருக்கு தென்னங்கொல்ல தொட்ட புட்ட தோசமண்ணு வாடி புள்ள அரியைத்தான் தண்ணி அரியைத்தான் தண்ணி அரியைத்தான் தண்ணி தண்ணியும் இல்ல ஒரு நல்லா வந்துடுறாங்க. கோவத்துல ஏன்னு கத்துனா அதுக்கு ஒரு பாட்டு பாடுவியா நீ? ஏன் பாருங்களே அந்த பையனை பாருங்களே, பாருங்களே அந்த பையனை பாருங்களே, என்ன பேச்சு? ஏ உன்னை தானே என்ற ஊரு என்ன பேரு அதிரசம் அப்பளம் முறுக்கு வடை உள்ள போறேன். நான் என்ன சொல்றேன், அந்த பையன் பாட்டு பாடுறாங்க பாருங்களே. பாடல் ஒன்று ராகம் ஒன்று சேரும்போது அதை மீண்டும் மீண்டும் பேச தோணும். பாடல் அதற்றாரியா கோபப்படுறார். பாருங்களே அந்த பையனை பாருங்களேன் கிருல சொல்லாதீங்க, அவன் பேசாம இருக்கான். இந்த நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அந்த பையன் நீங்களே இப்போ ஒண்ணுன்னா எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க அவங்க. அலேசா பாருங்களே உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த பையனை பாருங்களே, பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும். அப்புறம் சும்மா தேடோ என்னோ வளர்த்தே என்ன பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி நடக்குது பாருங்களே. அந்த பாட்டு ஒண்ணு பாடட்டுமா ஒரு பொட்டியை பாலில எடுத்து பொட்டியை தூக்கி நொறுக்கட்டுமா? மரியாதையா உன் எப்பம் ரேடியோவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போய் கண்ணுக்குட்டி அவுத்து விடுப்போம். கண்ணுக்குட்டியா எங்க கட்டியிருக்கு? கண்ணுக்குட்டி அவுத்துனா மூத்திரம் போன்னு அர்த்தம். கல்லடை வந்துற போது போ, இது கூட சொல்லுவாங்க. எவ்வளவு முக்கிய வழி நீ கண்ணை குத்தி விடாதையா. ஏற்கனவே அரைப்பாறையில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நேத்தெல்லாம் ஒரு சைக்கிள்காரன் சாக தெரிஞ்சான். என்னாச்சு? நல்ல வேலை அவன் குலசாமி நல்லதா இருந்து பொழைச்சிக்கிட்டான். எப்படி? ராத்திரி 7 மணி இருக்கேன், கார்ல போயிட்டு இருந்தேன். சரி, எதுக்கு வந்த காரன் பிரைட்டை தூக்கிட்டான். எல்இடி பல்பு சுத்தமா ஒண்ணும் இல்லை, வெள்ளை வெள்ளையர்னு சுண்ணாம்பு விராட்ட. நல்ல வேலை முன்னாடி போன போது சைக்கிளில் உயர்ந்திருக்கேன், எனக்கு தெரியல. கிட்ட போகும் தான் பார்த்தேன், வெள்ளை சட்டை போட்டிருந்தேன். நல்ல வேலை கருப்பு சட்டை போட்டிருந்தா. கருப்பு சட்டை போட்டு ஆள் காலிதான். குளுக்கோஸ் தான். ஒரு ஆரணை கொடுத்தேன் பாம்னு. முண்டை அவன் பதட்டத்துல சைக்கிளை கீழே விட்டு சாக்கடைக்குள்ள தவிட்டான். நல்ல வேலை பொழைச்சா. நீ தப்பிச்ச. நியாயம். அவனை அடிச்சிருந்தா உன்னை கொண்டு உள்ள வச்சிருப்பாங்க. அது ஒரு வகையில 2 பேரும் பொழைச்சான். இனிமே 6 மணி ஆச்சுன்னா கார் எடுக்க கூடாது, சரியா? அதான் நல்லது. இனிமேல் எம்மிடத்துல உமக்கு 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 என்ன வழி என்று கேட்டீங்கன்னா, ஏய் சரவணா, யார் அந்த ஊமுக்கு ஊமுக்கு பார்த்தியா? அந்த ஆள்லாம் இப்ப இல்ல. முடியலையா? ரெஸ்ட் போட்டேன். நீர் வர காரணம் குருமையா. அது தண்ணி நிறைய குடிச்சா வரத்தாஞ்சி. நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பு தடவைக்குங்க. நீர் கடப்புக்கு கண் கண்ட மருந்து கையில பிடிச்ச மாதிரி நிற்கும். எதுல? அதுல தான். ஏய், எதுல நினைக்கிறீல்ல? பெருவரல்ல. நல்ல வேலையா போச்சு. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? அதெல்லாம் எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கும். தடவுற விதம் தான். அப்படியே வருடி விடணும். பூவா செப்புமையா. நான் ஏயா சப்பரை, அதுக்கு ஆள் வருவாங்க தனியா. செந்தமிழிலே செப்புமையா என்று சொல்றேன். செந்தமிழ், தீந்தமிழ், பைந்தமிழ், கடுந்தமிழ், முத்தமிழ் அத்தனை தமிழும் எமக்கு தெரியும். தெரியுமோ? ஓ தெரியும். ஏய், தெரியுமோ என்று கேட்டேன் நான். அவ்வளவு லாங் போகாது, எனக்கு தெரியாதா? ஓ தெரியும், அவ்வளவுதான். ஓ தெரியும், ஓ தெரியும். அங்கனக்குள்ளே போய் போய் வரும். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து வாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே சக்தி பிறக்குது மூச்சினிலே. பார்த்தீர்களா? பார்த்தேன். தமிழை பேசும் பொழுது தனி சக்தி பிறக்க வேண்டும். அவன்தான் தமிழன். பிறக்கணும் பிறக்கணும், சும்மாவா இருக்கு? ஆமா. எப்படி இதெல்லாம்? படிப்பு சிறப்பு. நன்றி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னானே பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டுமே இருக்கட்டுமே. தமிழ் மொழி போல் ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறதா? ஆத்தாடி ஆத்தாடி. தமிழனாக பிறந்ததற்கு யாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஐயா. செய்யணும் செய்யணும். இந்த தமிழ் மொழியை
ஆமா. நாம் அனைவரும் வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டோமானால் ஆகா கோத்தாங்கம்மான்னு எப்படி பேசுறாங்க தமிழ் மொழியில. அதையும் செவியார கேளுங்களே, காதுல ரத்தம் வரும். இன்னும் ஆழ்ந்து கவனிங்களே. நீங்களே 3 தலைமுறையை தோண்டி எடுக்கிறாங்க. மாமியார்ல இருந்து அம்மாச்சி வரைக்கும் வர்றாங்கன்னா பாருங்களேன். எப்படி இதெல்லாம் படிப்பு தான். சிறப்பு. நன்றி. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்த 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 என்று ஒலிக்குமாம் என்ற தமிழுடைய அமுதம். பார்த்தில பார்த்தில பார்த்த தமிழ் 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 என்ற சொல்லுக்குள் அமிழ்து அமிழ்து கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோம். தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது அமிழ்ந்திருக்கிறது. சிக்கல் தாயா. படித்தேன் 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 என்று சொன்னால் படித்தேனை காதிலே ஊற்றியது வாதி. அடடட தேன் போல் தித்திக்கும் தமிழ் மொழி என்றார். என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன். கிடைக்கல. கிடைச்சா மட்டும் கிழிச்சு போடுவேன். கிழிஞ்சணும்னு தானே ஏறாமலே வச்சிருக்கேன். இந்த தொர்ராஜனால நான் கேட்டேன். ஏன் அவர் என்ன பண்ணார் உன்னைய? செண்டாலும் நல்ல புத்தி சொல்கிறோம்னு எனக்கு நல்லதான் சொல்லுவார் என்னைக்குமே. புழங்குனா பழசா போகும், புழங்குனா பழசா போகும்னா ஆமா. அவன் பேச்சை கேட்டு இப்போ புழங்காமலே பழசா போகும் போல கையா. நான் என்ன பண்ணுவேன்? கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. அப்போ நான் வேடிக்கை வாக்குவா? நல்லது செய்யறதுக்கு தான். செய்யறோம்னு சொல்றீங்க, செய்ய மாட்டேங்கிறீங்க. போகிறோம்ல 5ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறோம்ல அரியலூர். பார்க்குறேன். என்ன என்ன கொஞ்சம் சொல்லிருங்க என்னன்னு. இல்லைன்னா சொம்பில் அடிவாங்க. வாங்குன இல்ல உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆயுதெழுத்து 1 உயிர்மெழுத்து 210 எழுத்துக்களை கூட்டினால் 247 எழுத்துக்களை கொண்டது இந்த தமிழ். 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியை நாவிலே தாண்டாமாட செய்திருக்கிறார். அந்த அளவிற்கு தமிழ் மொழி சிறப்பான என்பதை யாம் அறிவோம். தாங்களும் அறிந்திருக்கின்றீர்கள் என்பதை உணர்ந்தேன் நான். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்தில் சந்திக்க வாய்ப்பினை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது என்ன காரணம்? உங்களோடு யாம் உரையாட வேண்டும், எம்மோடு தாங்கள் உரையாட வேண்டுவதற்காக இந்த மேடை உங்களையும் எம்மையும் இந்த மேடை கலைத்து எமது புராணம் பெரிதா, எமது இதிகாசம், எமது இலக்கிய எமது கவிப்பு, எமது திருக்குறள் உணர்த்துவதற்காக ஊர் மக்கள் ஒன்று போலும். ஒரு அளவுதான். புடிச்சு நான் எப்படியா பேசி பேர் வாங்குறது? மேடையில பேசும்போது யாருக்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம் முதல்ல தெரிஞ்சு பேசுற ஒரு நாகரிகம், ஒரு மரியாதை, சபை நாகரிகம் மீண்டும் உங்களுக்கு தேவை. ஏதாவது நான் இடையூறு செய்கிறேன் என்றால் அதில் ஏதோ தவறு இருக்கிறது என்பதை உணர வேண்டும் தாங்கள். அங்கே பார்ப்போம். முதல்ல நீ பேசிய என்ன வாயா பேசுற? அப்படிதான் பேசிய. என்ன சண்டைக்கு வர மாதிரி? சண்டைக்கு தான் வரேன். நான் சண்டைக்கு வரல. நான் சண்டைக்கு வந்திருக்கேன். வாயா வா. முட்டு 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 வா வா வா. வாயா வா. எனக்கு சண்டை பிடிக்காது. எனக்கு சண்டை பிடிக்கும். வா வா வாயா. வேண்டாம். வேணும். ஒரு அளவுதான். அந்த அளவை காட்டியா முட்டா முட்டா நான் பாக்குறேன். ஏய் நான் போற சண்டை புராண சண்டை, இதிகாச சண்டை, இலக்கிய சண்டை, காவிய சண்டை. நான் போறது கை சண்டை, வாய் சண்டை, கத்தி சண்டை, குத்து சண்டை, மல்யுத்தம். முட்டியா. சரி முட்டு. வா. என்ன பத்தி தெரியாம இருக்க நீ. என்னன்னுயா? பேசாம இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னது? தொட்டு பாரியா. எதுக்கா இருந்தாலும் ஒரு அளவு தானே நான் சொல்றேன். சிங்கத்தை தொட்டுவிட்டு வளையங்குள ஆர்ச்ச தாண்டி புடுவையா நீ? ஐயா என்ன பண்ணுவ நீ? தொடியா பாப்பா. என்னடா விடுவ? தொட்டியா. ஏய் என்னடா பண்ணுவ நீ? தொட்டு பா. என்னடா தொடு தொடுன்னு இருக்க?
என்ன பிரச்சனை? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நீதான் முதல்ல கோவப்பட்டு என்ன அங்கே அடிச்சு தள்ளுவன? யாரு? நீதான். நானா? ஆமா. அது போங்க. என்ன? நான் போய் உங்களை அடிச்சு தள்ளனா நான் நம்புவாள? இங்கே அடிச்சு. இங்கனக்குள்ள தகுடு வச்சிருக்காங்க. அங்க நான் நின்ன உன்னை அங்கே அடிச்சு தள்ளுனே? இங்க ஒரு தகுடு இருக்கு. இந்த 2 தகுடையும் எடுக்கிறேன். சரி. காலையில் நம்ம 2 பேருமே நேராக கேரளா போகிறோம். எதுக்கு? தகுடு எடுக்க. அங்கே எதுக்கு? பாலக்காட்டில் இறங்கி ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே போனோம்னாக்கா நல்லா அடிச்சுட்டு வாங்குறக்கா. நல்ல செம பாட்டு ஒருத்தர் இருக்கான். அப்படின்னா காசு சிம்பிளான காசு தான். சரி. மந்திரவாதி. அவனை பார்த்து இந்த 2 தகுடையும் எடுக்கிறான். எடுத்துட்டு நமக்குள்ள சண்டை வராது. போகிறது போகிற சும்மா வரக்கூடாது. என்ன ஒன்று? கேரளாவில் 2 பீஸ். நல்லா தொடக்கறியாவா? பீஸ். பீஸ்னா மூக்கறுத்தியா? லேடிஸ். அப்படின்னா ஆன்டிஸ் 2 ஐட்டம். நல்ல மொக்க பீஸ். அது பழனி போனாதான் ஆண்டி முருகனை வந்து ஆண்டி பழனி ஆண்டி ஆன்டி இதெல்லாம் நமக்கு கைக்கு மத்தல காலுக்கு மத்தல நம்மளை போட்டு வேலை வாங்குது. ஆன்டியை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா அது நம்மளை எல்லா வேலையும் பார்த்துக்கிறோம். நாளைக்கு ராணி தான் வருது. ராணி கிட்ட தெளிவாக சொல்கிறேன். இந்த பிரச்சனை கொஞ்சமாவது கசிஞ்சிச்சு என்னை உசுரோட நீங்க பார்க்க முடியாது. அதுக்காவது சொல்லுவேன். நல்ல பெட்டக்ஸ் பெரிய கம்பெனியாக இருக்கணும். என்ன பெருசா பேசுனேன்? இந்த ஆல்ரவுண்டுக்கார பெரிய ஆளுன்னு சொல்லி இவ்வளவு பிராடு பித்தலாட்டம் போய் யாரு வர்றவர் சாதாரணப்பட்டவர் கிடையாது. அறிஞர் அப்படிப்பட்டவர். மோதாதீங்க. அதை பண்ணி முடியாது, இதை பண்ணி முடியாது. அவன் ஒரு பிராடு பித்தலாட்டம், நீ அதோட பிராடா இருக்க. சண்டை ஒன்னா போட்டி சண்டை அப்படின்னு ஏதாவது ஒரு வரணுமியா? நீ நான் அங்கே போவான், அவங்கள பார்ப்பேன், இவங்களை பார்ப்பேன், ஆண்டியை பார்ப்பேன், நோண்டியை பார்ப்பேன்னு இருக்கீங்க. என்ன நினைக்கிறேன்? அவன் பிராடு. ஆமா, சொன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேணாமா? வரக்கூடிய அறிஞர் வந்து சாதாரணப்பட்டவர் இல்ல, அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னா பரவாயில்ல. அவரை பொய்யா சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டாரு. நீ ஒரு பிராடு. என்ன நான் பிராடா? ஆமா, அப்புறம் என்ன? போயா ஒன்னா நம்பர் பிராடு. ஏய் கொன்னே விடுவேன். போயா. என்ன பேசுற நீ? நான் நினைச்சேன்னா ஒரு சொடுக்கிற நேரத்துல நீர் பேசுறது பூராமே பொய்ன்னு நிரூபிச்சுட்டு போயிருவேன். வேண்டாம்னு சிரிச்சுட்டு போறேன், அவ்வளவுதான். எவன் ஒரு புராணத்தை பொய் என்று கூறுகிறானோ கடைசி நேரத்துல போதும் சோறு கிடைக்காதியா? அதெல்லாம் அந்த காலம். இப்ப அப்படி இல்லை. உண்மையா பேசுறவன் ஊறுகாய்க்கு வழி இல்லாம திரிவான். பொய்யா பேசுறவன் பிரியாணியா திம்பான். நாங்க பிரியாணி பார்ட்டி. அப்படியா? நான் உண்மையாத்தான் பேசுவேன். போறான் பொய்யும் பே. இதெல்லாம் சரியில்லை, அதெல்லாம் தவறியா? அதான் நான் ஒரு வேளை பொய்யா பேசினேன்னா பொய் என்ன சொல்லணும்? அப்படியா? அப்புறம் அது உண்மையா பேசினா அதுக்கு மாற்று கருத்து என்ன? பொய். எதிர்பதமா? பொய் தானே. பொய்னா பொய்க்கு எதிர்பதம் என்ன? உண்மை. அதான் உண்மைன்னு சொல்லு. சரி, நான் பேசுறவன் பொய்யா இருக்கேன். கடைசி வரலும் உண்மைன்னு சொல்லி வேணா சாதிச்சு பாரு, பணத்தை வாங்கிக்க எவ்வளவு வேணாலும். ஆமா. பணமா? ஆமா. எவ்வளவு? நான் பேசுற ஊரம் பொய்யா இருக்கும், உண்மைன்னே சொல்லி சாதிச்சு பாரு, பணத்தை வாங்கியா, போட்டி பணத்தை. ஏயா இது ஒரு பேச்சாயா? நான் கேட்குறேன், தப்பா நினைச்ச கூடாது. தப்பா எடுக்கிற மாதிரி சொல்லாத. நீங்க மனநிலை எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? கொன்னே விடுவேன். இல்லை கேட்குறேன். பைத்தியம் கூட இப்படி பந்தயம் கட்டாது. எப்படி? இவர் பொய்யா பேசுவாரா, அதை பூரா நான் உண்மைன்னு சொன்னா பந்தய காசு எனக்கு வந்துருமா? உண்மைதான். ஏயா காசு எனக்கு வருதுன்னு தெரிஞ்சா நான் ஏயா நீ சொல்றது பொய்ன்னு சொல்ல போறேன்? என்ன சொன்னாலும் உண்மைன்னு சொல்லிட்டு போறேன். பந்தயத்தை கட்டிக்கலாம். நல்லா ஆளுக்கு 1.5 ரூபா பந்தயம். இந்த பெருமாள் கோயில் உண்டியில் போட்டு போயாத. எதுக்கு? 1.5 ரூபாய் கார் ரூபா காசு கவர்மெண்ட்டே நிப்பாட்டி பல வருஷம் ஆச்சு. நீ எங்க இருக்கு 1.5 ரூபாய்? சொல்லவே இல்லை. காணிக்க கட்டுறவனே 11 ரூபா தான் வச்சு கட்டுறேன். இப்ப கார் ரூபாய்க்குலாம் வேலை இல்லை. ஆளுக்கு 2000 வேணா பந்தயம் வைப்பேன். அடி சக்க. ரைட், நான் ரெடி. எதுக்கு? இன்னைக்கு சம்பளத்தோட கூட ஒரு 4000 வருது, ஒரு பீஸ் அடைச்சிடலாம். ஓகே, நான் பேசுற பூரா பொய்ய பூரா உண்மைன்னு சொல்லும். மாற்று கருத்தே கிடையாது. மறந்து கூட பொய்ன்னு சொல்லக்கூடாது. 4000 ரூபா வருதுன்னு தெரிஞ்சா இது நாடகம் இல்லை கரகாட்டம் சொன்னா கூட ஆமாம்பே. நீ ஆம்பளே இல்லாமே? இல்லை நான் பொம்பளை ஆள் தாம்பே. 4000 பொம்பளை பிள்ளை இல்லாமே? 2 கட்டாமே 4000 வருது இல்லையா? சரி 2000 கூட எங்க இருக்கு பந்தயம்? முதல்ல சொன்னது நான் தான். பணத்திடுங்க. இது தேவையா? வாங்க. காலையில் நாடகம் முடிஞ்சாதான் பிரார்த்தனை ஏதாவது பணத்தை கொண்டாந்து கையில் கொடுப்பா. இப்போ உள்ளே போய் ஆட்டு காசு யாராவது கொடுப்பாங்க. தேவையா? இந்த கைக்கு வாய்க்கு பத்தாவது பேச்சு. உள்ளே ஒரு வயிட்டு டீ குடிக்க கூட காசு இருக்காது. சும்மா அங்கே போய் 2000 கொடு 2000 கூட எவன் குடிப்பான்? சரி வாயா சாமியாரே, காசு இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போடியா, காலைல தொகையில் சேர்த்து வாங்கிக்கிறேன். போய் அழுதுட்டு கிடக்காது எங்கள் வாயா. அதுக்கு அருமமே என்னப்பா வாயை கொடுத்துட்டு எதையா புண்ணாக்கணும். அது தேவையாது.
இதெல்லாம் ஒரு இதன் வேணாம். இந்தா, பணத்தை பாரு. ஷோ ஆ? இனியா ஜெராக்ஸ் தலா போய் கடையில கொடுத்து மாத்தி பாரு. கடை 12 மணிக்குள்ள திறப்பாங்க. உன் வாயிலே குத்துவேன். இன்னும் அவன் 12 மணிக்கு திறக்கிறதுக்கு என் வேலை ஊற்றினவனா? நீ ஏன் 12 மணி கடைக்கு போற? நான் அந்த ஏரியாக்குள்ள நான் போகிறதே கிடையாது. அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொல்றதும் சரி. அவ்வளோதான். அங்கே போகிறதே கிடையாது. என்ன ஆ. ரைட், ஓகே. 2000 இருக்கு. ஆ? 2000 இருக்கு. சரி 2000 இருக்கு. ஆரம்பிங்க. எதை? பந்தயத்தை. என்ன 2000 வச்சுக்கிட்டு பந்தயத்தை எப்படி ஆரம்பிப்பாங்க? ஓ, காசை ஒட்டியாச்சு. ஆ. எல்லாரும் முன்னாடி நான் போய் சொல்ல போறேன்னா ஆ. ஜெயிச்சா 4000 தர போறேன், இல்லைன்னா தோத்துட்டு போயிட்டே இருங்க. ஏய் 2000 மக்கள்கிட்ட நாங்க அந்த மாதிரி ஓ 2000 குடியா காசு காசு இப்படியா? அப்படி சொல்லு. ஆ, ஆ. வேற என்ன? குடு. நான் கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன? ஏய் இது நான் கொடுத்தவனா? அதுல காந்தி போட்டா இருக்கா, உங்க போட்டா இருக்கா? காந்தி போட்டாதான் இருக்கு. அப்புறம் என்ன? என்ன? நீங்க கொடுத்த 2000 இப்போ என்கிட்ட இருக்கு. ஆ. இப்போ நான் கொடுத்த 2000 உங்கள்கிட்ட இருக்கு. சரிதானே? போடா பிச்சைக்கார படை. ஒன்றை ஹலோ ஹலோ, என்ன? வாங்க. என்ன? நான் பிச்சைக்காரன், இவர் அம்பானி. அம்மா உங்களை மாதிரி நான் போய் யார்ட்டையும் போய் கேட்டு வாங்கிட்டு இருந்த அவசியம் இல்லை. அப்புறம் 24 ஹவர்ஸ் ஆ 24 மணி நேரம் 50,000 ரூபா ஆண்ட்ராய்ட் பேட்டில் இருக்கான். அது இல்லாமல் டயரே போடலையே. அதனால தான் இன்னைக்கு பணம் எடுத்து வைக்க முடியலை. ம். அது ஒன்றும் பிரச்சனை. இங்கனக்குள்ளே காசு வாங்கிவிடுவேன். எங்க? நமக்கு நான் ஆளா இல்லை. ஆ. தலைவா 2000 கொடு கண்ணு ராஜா. தரியா அண்ணன் ஜெயிச்சு தரேன். மைக் செட் அவுத்தாத்தேன் காலையில தான் சம்பளம். தம்பி, நம்ம தம்பி என்னை நம்பி லட்சம் கூட கொடுப்பாப்ல. ஆ. ஐயாவு லட்சம் கொடுப்பாவில் இன்னைக்கு பணம் இல்லை. அரை மணி நேரத்தில் ஜெயிச்சு தரேன். ஏய் என்ன அங்கேயும் கேட்டுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லையா? அத்தாச்சி இந்த தோடை கழட்டுவேன். ஆடா அங்கே சுற்றி அங்கே இருக்கிறியா நீ? ஜெயிச்சு தரேன். டேய் இவ்வளோ தானே? இங்கே ஃபைனான்ஸில் நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். என்ன ஃபைனான்ஸு? எந்த நேரமும் ஓப்பனில் இருக்கேன். என்ன ஃபைனான்ஸ்? நந்தினி ஃபைனான்ஸ். ஆயா அங்கே யார்ட்டையும் பணம் இல்லை. போ, பணம் யார்ட்டையும் இல்லை. யாரு பணம் வாங்குவான்? வாங்கிட்டியா? நாங்களும் செலவத்தாளா கொண்டுட்டு வருவான். என்னடா இது? பரவாயில்லையே. சரி போட்டி நான் ஆரம்பிக்கிட்டுமா தாங்கள ஆரம்பிக்கிறேன்? ஒருங்க தலைவா. என்ன 2 பேரும் பணத்தை கட்டிட்டேன். ஜெயிக்கிறது யாருன்னு யார் சொல்றது? மக்கள் இருக்காங்களே பத்தாதா? கோர்ட்டில் ஜட்ஜு ஒரு ஆள் தான் தீர்ப்பு சொல்லணும். இம்பிட்டு ஜட்ஜா உட்காந்துருப்பாங்க. மாநாடு இப்படி உட்காந்துருந்தா அப்படின்னு யாருமே இல்லையே. ஒரு ஆள் இருக்காரு ஜட்ஜ். யார் இருக்குது? இந்த மாதிரி பஞ்சாயத்து வரும்னா நான் கையோட கூட்டிட்டு வர்றது ஆளை. அப்படியா? ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜு. அப்படின்னா ஒரு 70 வயசு இருக்குமா? வயசு 27 தான். 27 அவன் நீதிமன்றத்துக்கு போயிருக்க மாட்டானப்பா. போனாப்ல. ஆ. போன அடைச்சிருந்துச்சு வந்துட்டாப்ல. அடைச்சிருந்துச்சா? அடைச்சிருந்துச்சா? எத்தனை மணிக்கு போனாப்ல? நைட்டு 11 மணிக்கு. சரி மறாத நாள் போச்சு முடியானே. மறாநாளும் போனேன். காலையில போனாப்லையா? எப்படி காலையில ஒரு 9 10 மணிக்கு போனாப்லையா? 10 மணிக்கு தான் போனேன். ஆ. அடைச்சிருந்துச்சு வந்துட்டேன். காலையில 10 மணிக்கு எப்படி அடைச்சிருக்கேன்? ஞாயிற்றுக்கிழமை. அதோட பார்த்தேன் நீ நமக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் கட்ட பஞ்சாயத்து காலை தள்ளிட்டு வந்துட்டேன். அப்படியா? ஆளை பாருங்க பார்க்கணும் நான் அவரை. சச்சையா சச்சையா ஐயோ வீரத்தேவா, யாரா வீரத்தேவன்? ஏன் சாமியார் ஆயிட்டியா? ஏய் நான் சாமியார் அங்கிட்டு திரும்பி பாரு. வீரத்தேவா, என்னடா யாரை பார்த்தாலும் விரத்தாவானு. அமைதி அமைதி அமைதி. கூட்டு முட்டை அவங்களாம் அமைதியாக தான் இருக்க. நீ மூடு. கண்ணு தெரியுதா இல்லையா? வந்து ஏறுற மேலே ஏங்க கண்ணாடி ஓடுக்கு தான் வர, அப்படி இருந்து சரியா தெரியலங்க. கண்ணாடி ஓட்டு ஒண்ணுக்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன். ஒன்றும் புண்ணியம் இல்லை. 3 கண்ணாடி எதுக்கு முதே? ஒரு கண்ணாடி பத்தாதா? அது ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்காண்டி வச்சிருக்கேன். இன்னொரு கண்ணாடி கிட்டத்து பார்வைக்கு. ஏடா இப்பெல்லாம் 2 கண்ணாடி ஒரே இதில் வந்துருச்சு. ஆ, சரி அதுதான் தூரத்து பார்க்கணும் கிட்டத்து பார்க்கணும் வச்சிருக்கியே. 3வது கண்ணாடி இருக்கு. இந்த 2 கண்ணாடி எங்கன்னு இருக்குன்னு தேடுறதுக்கு. உனக்கு கண்ணாடி பிரச்சனை இல்லை, கண்ணு தான் பிரச்சனை. காலைல அரவிந்த் போகிறோம், தோண்டி எடுக்கிறோம். இங்கே வா, நம்மகிட்ட ஒரு பார்ட்டி மாட்டிருக்கு. அப்படியா? என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு சாமியார். அமைதி. டேய் அவங்க சும்மா தான் இருக்கான்ட்டு பழக்க தோஷம். ஒரு சாமியார் வந்திருக்காரு. அந்த ஆள்கிட்ட நான் பந்தயம் கட்டியிருக்கேன். என்ன பந்தயம் கட்டியிருக்கியா? 2000 4000 பணம் அங்கே இருக்குவார். 4000மா? சரி, வேற ஒன்றும் இல்லை. அந்த ஆள் பொய்யா சொல்லுவாப்புல. சொல்லட்டும். அதை பூரா நம்ம உண்மைன்னு ஒத்துக்கணும். அவர் பேசுற பூரா பிராடு. அதை போய் நம்ம எதுக்கு உண்மைன்னு சொல்லணும்? உண்மைன்னு சொன்னா தான் 4000 நமக்கு. உண்மைன்னு சொன்னா பொய்ன்னு சொன்னா காசு போயிடும். எவ்வளவு? 4000. எவ்வளவு? 4000. எவ்வளவு? 4000 விழுந்துறாங்க. அவன் 40 ரூபா கையில் இருந்தாலும் 4 நாளைக்கு சாப்பிட மாட்டான். 4000மா? நான் சொன்னது ஞாபகம். என்ன சொன்னாலும் உண்மைங்கணும். சரி, அதில் மாற்றம் இல்லை. 4000 நமக்கு தான். ஆமாம், தானாக முளைத்த தடியலிங்க பெருமாளே நமக்கு தான். உன்னை நம்பி தான் போட்டியில் இறங்கியிருக்கான். அது சரி, இந்த பஞ்சாயத்து பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்? அதில் ஒரு கரெக்டாக இருப்பே. ஆமா, உனக்கு 1000 ரூபா கமிஷன் தரேன். எவ்வளவு தெரியா? 1000. 1000 ரூபாயா? ம், இவ்வளவு பேர் நாடகம் பார்க்குறாள். ம். இவங்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணுங்க. ஜெய் ஜெய் ஜெய். புதுசாக ஒரு ஆளை தேட முடியாது சொல்கிறேன். அதான் சொல்றேன், எனக்கு 1000 ரூபா பத்தாது.
டேய் வர்றது எனக்கு 2000 தான், உனக்கு 1000, எனக்கு எனக்கு 1000 ரூபாய் பத்தாதுங்க. சரி எவ்வளவுதான் கேக்குறேன்? எனக்கு 500 ரூபா வேணும். 1 ரூபா குறைய கூட 500 ரூபா வேணும். ஏன் ராசாத்தி என்ன சிங்கக்குட்டி? அடி என் செல்லமே, என்ன உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். உனக்கு நான் 500 ரூபா தரேன். அப்படியா? சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கொடுக்கணும். நல்லா 40 ரூபா நோட்டு 4 நோட்டு 30 ரூபா நோட்ல 3 நோட்டு வாங்கிக்க. அப்புறம் பந்தயம் முடிஞ்ச உடனே இந்த 1000 ரூபா வச்சுக்கணும், வாங்க மாட்டேன். ஐயா உனக்கு போய் 1000 ரூபா கொடுக்கலாம், 500 ரூபா தரேன். சரியா? பஞ்சாயத்து ஆரம்பிப்பா. சாமியாரியா ஜட்ஜ் வந்துட்டார், வாங்க பாருங்க. நீதிபதி வந்திருக்காரு பாத்தீங்களா? நீதிபதி. ஆமா, இவன் யாரு? அவன் கைய காலை பிடிச்சி கூட்டி வந்திருக்கேன், மரியாதை போய் கேட்டா சொல்ல வேண்டியானே. அப்புறம் தாங்க ஜட்ஜு. சரி, போட்டி நான் ஆரம்பிக்கட்டுமா அல்லது தாங்கள் ஆரம்பிக்கிறீங்களா இந்த இடத்திலே? நம்ம 2 பேரும் நம்ம போட்டி போடுறத காட்டல. சரி, நீதிபதி வந்திருக்காரு. ஆமா, நடுவர் தீர்ப்பே இறுதியானது. ஆமா, அவர்கிட்டயே கேட்போம், கேட்டு போறோம். என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கிறோம். சரி, கேட்கலாம். நம்ம 2 பேரும் போய் கேட்போம். ஐயா அதுக்குள்ளே இருக்காப்ல, அவருக்கா போக மாட்டேன், எங்க போய் தொலைஞ்சாட்டு. டேய் கஞ்சா குடிக்கினாயே வா, உன்னை எங்கே போய் உட்காருன்ற பிளாக்ல சரக்கு ஓட்டுற மாதிரி அங்கே எதுக்கு போய் உட்காந்துருக்க? உன்னை எங்கே உட்கார சொன்னேன்? யாருக்கு சேரு? உதவி நீ தாண்டா ஜட்ஜு, உனக்கு தாண்டா அது. யாரோ வர்றாங்க சிரிச்சுக்க. உன்னை நம்பி பந்தயம் வேற கட்டியிருக்கேன் பாரு. நான் ஆரம்பிக்கலாமா? நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக உங்க அம்மாவுக்கு சூட்டு வலி வந்திருக்கும், அதானே? ஓட்டனா தெரியுதே. அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு கேளியா? என்ன பிறந்து வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக முன்னாடி எனது தந்தைக்கு நான் ஒரு கடிதாசி எழுதியிருந்தேன். முத பொய்யில போயிட்டாரியா, நீ வேற இடத்தையும் தயார் பண்ணு போ. அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதினாப்லையா? வெறும் 4000க்கு ஆசைப்பட்டு முரட்டு லூசுக்கிட்ட கொண்டாந்து விட்டுருக்கீங்களே. நான் என்ன சொன்னேன்? என்ன போய் சொன்னாலும் ஒத்துக்கணும்னு சொன்னா இல்லையா? இதுக்கே அப்படின்னா இன்னும் அடுக்காப்புல இருந்தாலும் இன்னும் இருக்கா? ஆமா, அன்னைக்கு பார்த்தேன் தவால்காரர் வண்டி அவங்க வீட்டுல நின்னுச்சு. தவால் பட்டுவாடா பண்ண தான் வந்திருப்பாரு. இன்னும் பேசியா ஏன் சிங்கங்கெல்லாம் இறங்கிருச்சு. என்ன எழுதியிருந்தீர்கள்? வாட் பெட்டர் ரைட்டிங்? நான் பிறந்து வருவதாக இருந்தால் நான் விளையாடுவதற்கு யானை வேண்டும் என்று கேட்டு எழுதியிருந்தேன். அதான் அறிவாளி. சின்ன பிள்ளைய தூக்கி விளையாடுறதுக்கு அதான் ஜௌரியமா இருக்கும். ஆமா, யானையை கொண்டாந்து கட்டிட்டாரு. நானும் பிறந்துட்டேன். என்னை பார்த்தோன்னே யானைக்கு மதம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் யானைனா மதம் பிடிக்க சகஜம் தான். மதம் பிடிச்சா என்ன பண்ணுவான்? சங்கிலியை பிடிச்சி நறுக்குன்னு கட்டி போடணும். கிழிச்ச எல்லாரும் இதைத்தான் பண்ணாங்க, சங்கிலியை பிடிச்சு கட்ட, அதை அத்துக்கிட்டு ஓட. ஆனா பிறந்த எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எப்படி பிறந்த உடனே? ஆமா, யானை எப்படி கட்டுறது? மக்கள் அழிச்சிருமே. யோசிக்கிறேன் நான். உடனே என்ன செஞ்சேன்? கண்ணு இமையில இமையில இருந்து ஒரு முடியை பிடுங்கினேன். ஒரு தடவை கொண்டு யானை காலில் கட்டிட்டேன். எப்படிங்க பிறந்த உடனே இமை முடி எடுத்து யானையை கட்டினியா? கொஞ்சம் இருங்க, நீங்க வாங்க. யானை எதுல கட்டினிய? அவ்வளவு பெரிய உருவத்தை சங்கிலியில கட்டினா நிக்குமா? போட்டேன் ஆளை பேர். யானை சங்கிலியில கட்டா. ஆமா, இமை முடி எடுத்து கட்டினீங்களே, அது மேல் இமை முடியா கீழ் இமை முடியா? மேலிமை முடி. சபாஸ். ஏன்னா கீழ் இமை முடியும்னா படக்குன்னு அத்துப்படும், மேலிமை முடியும்னா அக்க முடியாது. தெய்வீக குழந்தை. ஏப்பா, நான் பொய் சொல்றேன்னு இந்த பையனுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அப்புறம் ஒரு தடவை யானை காலில் கட்டிட்டேன். இன்னொரு தடவை வச்சு யானை நிப்பாட்டு என்ன பண்றது? பக்கத்துல பார்த்தேன் ஒரு கொசு இருந்துச்சு. கொசு குண்டில கட்டி விட்டேன். சபாஸ். 6 மாசம் ஆனாலும் யானை அசையாது, அங்கனே தான் கிடக்கும். 4000 நம்ம 500. ஐயா, 2000 கட்டினதை கொடுத்துருங்கப்பா, எனக்கு வேலை இருக்கு, நான் போயிடுறேன். அவன் தீர்ப்பு எழுதாம காசை வாங்க மாட்டான். கொசு குண்டில விட்டா கொசு சும்மா இருந்துச்சு, பறக்க ஆரம்பிச்சிருச்சு. சும்மா இருந்துச்சு, யானையை தூக்கிட்டு பறக்க. கொசுவுக்கு யானையெல்லாம் கொசு மாதிரி. ஆமா வீரத்தவா, 4000 நம்ம 500.
வாங்கிக்கடா. அது பறக்க நான் பின்னால ஓடி போக, அது பறந்து போக நான் பின்னால ஓடி போக என்னாச்சு? போறேன். என்னை கொசு திரும்பி பார்த்துச்சு. பார்த்த உடனே பயத்துல ஒண்ணு கடிச்சு விட்டுருச்சு. ஐயோ, யானை தொப்பு தொப்புன்னு நனைஞ்சிருக்குமே. யார் அப்புறம் இறங்கி காப்பாத்துனது? ஏய், கொசு மூத்திரத்துல யானை தொப்பு தொப்புன்னு நனைஞ்சு. ஐயோ, அட இருக்க, ஜெயிக்க போறான். நெஞ்சு வலிக்கிறா. நெஞ்சு வலிக்குதா? ஐயோ, நெஞ்சு வலி தானே வரக்கூடாது. கொஞ்சம் அது குஞ்சுரா. எனக்கு பதட்டத்துல ஒண்ணும் புரியல. 108க்கு போன் போடுறா. நல்ல வேலைக்கு தெய்வமா 108க்கு போன போடு. போன் போடுறேன். இப்ப வண்டி வரும், கூட்டிட்டு போறேன். அவங்க செக் பண்ணி பார்த்து சொல்லிடுவாங்க. என்ன முடிஞ்சு வச்சுனா? சும்மா அவசரமா பேசாதீங்க. நம்பர் சொல்லுங்க. 108க்கு நம்பர் சொல்லுங்க. 108 தான்டா. சரி, நம்பர் சொல்லுங்க. ஏய், 108 தாங்கறேன். நான் கூட்டிட்டு போய் காப்பாத்திடுறேன். கொஞ்சம் பொறுத்துங்க, வழியை பொறுத்துங்க. நான் பொறுத்துக்கிறேன். 108க்கு போடுறோம். நம்பரை சொல்லுங்க. நம்பரை சொல்லுங்க. 108 தான்டா. நம்பரை சொன்னா தானே வண்டி வரும். 1 போடு. 1 போட்டேன். சைபர் போடு. சைபர் போட்டேன் பக்கத்துல. 8 போடு. 8 போட்டேன். அவ்வளவுதான். இன்னும் 7 நம்பரு. 10 நம்பர் போட்டா தானே வண்டி வரும். நான் எத்தனை போன் பண்ணியிருப்பேன். அட நம்பர் விளையாடுவேன். சொல்லுங்க, நம்பரை சொல்லுங்க. வலிக்கல போ. அப்படி சொல்லப்படாது, நெஞ்சு வலி. வலிக்கலடா போடா. நம்பர் தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல வேண்டியானே. சாமி உங்களுக்கு தெரியுமா? ஆத்தாடியா. 108க்கு 10 நம்பர் கேட்ட ஒரே காமுட்டா போய் வந்தான்டா. நான் 1000 கொடுக்குறேங்கும் போது 500 வேணும்னு சொல்லும் போதே நான் நினைச்சேன். சரி, யூ கண்டினியூ. ஐயா, நான் கட்டின காசு கூட வேணாம்டா, என்னைய ஆள விடுங்கடா. எனக்கு காசு கூட வேணாமையா? இவன்ட்டு என்னைய காப்பாத்தியா முதல்ல. சரி, நீ பின்னால போனேன். கொசு தூக்கிட்டு போச்சுல, கொசு குண்டி வந்து கீழே யானை விழுந்துருச்சு. அப்படியா? இறுக்கி கட்டுறது கொஞ்சம் லூசா கட்டுறது இல்லையா? ஐயோ, லூசியல்ட்ட மாட்டிட்டேனடா. சரி, யானை எடுப்போன்னு வர்றேன். யானையை தூக்கி என் மையம் இலவே மூக்கு ஓட்டக்கல்ல நுழைச்சிக்கிட்டா. அவன் ஒரே நேரத்தில் 5-6 யானை உள்ளதல்வே. இது ஒரு யானை. 4000 நம்ம 500. அதுக்கப்புறம் நான் உங்க முகத்துல முடிச்சிட்டு எப்படா வரங்க? எதையாவது நாங்க போயின்னு சொன்னவா? எப்படா போயின்னு சொல்லுவீங்க? டேய் 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 டேய், உங்களை பார்த்தேன்னு சொன்னேன். கதை முடிஞ்சு நான் சொன்னேன். ஹலோ, அப்புறம் பார்த்தாச்சுனா முடிஞ்சா. உங்களை முடிக்காம போறேன். முன் ஜென்மத்துல நான் மன்னர், நீ மந்திரி, இவர் காவலர். பஞ்சம் போச்சு. 4000 ரூபாய் என்கிட்ட கடன் கேட்ட. யாரு? நீதான். நான் போய் சாமி கிட்ட போய் 5000 ரூபா வாங்கன்னு சொன்னதுக்கு 1000 ரூபா கம்மியா இருக்குன்னு 4000 வாங்கிட்டு வரலையா போன ஜென்மத்துல? ஆமா, 4000 வேணுமா வேண்டாமா? ஆமா. கடன் வாங்கினியா? ஆமா 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 ஆமா. எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். இந்த ஜென்மத்துல இருந்தாலும் அடுத்த ஜென்மத்துல கட்டணும்னு சொன்னேன். கரெக்டா சொல்றாரு வச்சிலா. ஆமா ஆமா ஆமா. காசு வேணுமா வேண்டாமா? ஆமா. சாட்சி யாருடான்னு கேட்டேன். ஆமா, நான் தானே இங்க இருந்தேன். ஆமா. ஜெயிக்க போறோம். பணமும் கொடுத்துட்டேன். சாட்சி கையெழுத்து போட்டாரு. எதிர்நாட்டு மன்னர்கள் போட்ட சண்டையில 3 பேரும் செத்து போயிட்டான். அந்த அடி அடிச்சாங்க. இந்த தழும்பு கிடக்க. ஆமா. செத்து போயிட்டான். மறுஜென்மத்துல பிறந்தான். பெருமாள் ராஜ், அரிகரன், தொர்ராஜ். ஆமா ஆமா ஆமா. இப்ப நாரதர், காவலர், பலவாத்தியம். உண்மைதானே? ஆமா. போனது 4000 வாங்கினது. ஆமா. எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். அடுத்த ஜென்மா. ஆமா, சாட்சி யாருன்னு கேட்டேன். நான் தான். போன ஜென்மம் 4000 கட்டினியா? இல்ல. ஏன் கட்டல? அதான் செத்துட்டோம்ல. இப்பதான் வீரத்தாங்க பாயிட்ட பிடிச்சிருக்கீங்க. மறு ஜென்மத்துல பிறந்தியா? ஆமா. யாரா பிறந்த? நான் அரியறேன், நீங்க பெருமாள் ராஜ், ஒரு தொர்ராஜ். வந்துட்டீங்களா? உண்மைதானே? எல்லாம் உண்மைதானே? போன ஜென்மத்துல கட்டுற பணத்தை மறு ஜென்மத்துல கட்டணும்னு சொன்னியே, அந்த பணத்தை இப்ப கட்டுறா. அதான் ஆமான்ட்டனே. ஆமான்ட்டில, இப்ப பணத்தை கொடு. வாங்கின பணத்தை. ஹலோ, ஆமான்னு சொன்னா நீங்க தான் பணம் கொடுக்கணும். நான் பணத்தை கொடுத்துட்றேன். வாங்கின கடை 4000 கொடு. என்ன வாங்கின பணம் 4000 கடை வாங்கணும்னு சொன்னியா? ஓ, நான் எப்பயா வா. இரு 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 இரு. ஏய், உண்மையா பொய்யா? வாங்கினது உண்மையா பொய்யா? உண்மை. உண்மைன்னா 4000 கொடு. இடியா, உண்மைன்னா நீ தாயா 4000 கொடுக்கணும். அப்ப வாங்கின பணம் 4000 குடியா? நான் வாங்கலையா போயா? அப்ப பொய் தானே? இடியா, என்ன பொய்னாலும் காசு கேட்கறேன், உண்மைனாலும் காசு கேட்கறேன். நீ அழுகு நாட்டமா இருக்கே. பணத்தை குடிப்பியா குடிக்க மாட்டியா? இடியா, நான் நடுவிட்டு கேட்கறேன். ஐயோ, டேய். ஹலோ. டேய். ஹலோ. டேய். டேய். நாரதர் வீணையோட நிக்கிறத பாத்தீங்களா? டேய். டேய். நாரதர் இங்க. அது நாரதனாடா, குருட்டு முண்டை. கலைவாணி. கண்ணாடிய மாத்திரான்னு சொன்னேடா. பாவி, அது சரஸ்வதிடா. நல்ல வேளை அவரை பார்த்து சரஸ்வதி பாடி இல்லாம இருக்குன்னு சொல்ல விட்டேன். பணத்தை கூட 4000. அதனால ஆமாண்டாலும் காசு கேட்கறாப்ல. பஞ்சாயத்து நான் முடிக்கிறேன். இந்தாங்க முடிஞ்சு பஞ்சாயத்து. அப்பா, அடுத்து வண்டி வர போறாங்க. சரி. அதுல எவ்வளவு இருக்கு? 2000 இருக்கு. 2000 இருக்கா?
உங்க ஆட்ட காசு இருக்கா? ஆமா. 500 நோட்ல எத்தனை 1 இருக்கு? 2 3 4 இருக்கு. நீங்க 2000 கட்டினீங்க, நாங்க 2000 கட்டினோம். ஆமா. திருப்பி 2000 உங்களுக்கு கொடுத்துரு. அதுல 500 நோட்டு எத்தனை 1 இருக்கு? 2 3 4 இருக்கு. 4 இருக்கா? ஆ. நீங்க இப்ப வந்து ஜெயிச்சிருக்கீங்க. ஆமா. இப்ப 2000 என்கிட்ட கொடுத்தியா? திருப்பி உங்கள்ட்ட கொடுத்துட்டேன். கொடுத்துட்டேன். அதுல 500 நோட்டு எத்தனை இருக்கு? ஒண்ணே விடுவேன். எத்தனை தடவை 4 தாண்டா சரி சரி கிளம்புங்க. ஏய் ஜெயிச்ச பணத்தை கொடு. என்ன என்ன பணத்தை கொடு. ஏய் புடா மொத்தமா பணத்தை கொடு. இங்க இருங்க. என்ன கை வைக்கிறாங்களா பாருங்க. 4 கொலகாரங்க நான் சொல்ற சட்டையை பிடிச்சா கொண்டு விடுவேன். நீ போயா பணத்தை ஜிபேல விட அனுப்புறேன் போயா. யாரு வட்ட வாங்கி வாங்கங்க. ஆளை கொல்ல சொல்லியா. ஏடா அது பூவு யார் பூ? ஏன் பூ? ஜெய் ஆமா பொண்ணோட பூ தானே எதுக்கு இங்க வச்சிருக்க? பொண்டாடிக்கு வாங்குறது இல்ல பூவு. மோதி பொண்டாட்டிக்கு ஆனா இலையில கட்டி கையில கொண்டு போனா. இல்ல திட்டுவாங்க. ஏன்? ஐயோ அது ஏன் பொண்டாட்டி இல்ல. ஏண்டா கள்ள பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு போறியா? சரி பஞ்சாயத்து முடிஞ்சு. இப்ப என்ன 4000 4000 பணத்தை கொடு. பணம் நான் வைக்கிறேன். வை. உங்க வீட்டு காசு எங்களுக்கு எதுக்கு? வை. பேசாம இருக்க. 4000க்கு நான் வைக்கிறேன். 5 எண்ணுவேன். நான் 5 எண்றதுக்குள்ள நீங்க எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு ஓடிட்டீங்கன்னா காசு உங்களுக்கு. காசு போயிரும். வை பாக்குறேன். காசை தொட்டாருன்னா கையை வெட்டி போடுவேன். ஏன் கவலைப்படுறியா? ஆமா 5 எண்ணுவேன் அதுக்குள்ள எடுத்துக்கிட்டு ஓடிடணும். பாப்போம்யா. சரியா? ஓடலைன்னா காசு எங்களுக்கு. தலைவர் கையை விட்டுயா. இருங்க பாப்போம். யார் ஊர்ல வந்து யாருக்கிட்ட பெருமாளே 1 1 1/4 1 1 1/4 2 எருமாடு 2 1/4 இன்னுங்க 5 எண்ணணும். 2 நீ எண்ணி நொட்டினது அங்க பாரு. என்ன இல்ல கையை வெட்டுறவன் சொன்னதுக்கே சாமியார் பயந்து ஓடி போயிட்டாரு பாத்தீங்களா? அதான் எத்தனை பஞ்சாயத்து பண்ணிருப்பேன். ஆமா இங்க என்ன காசு எங்க? ஷாபாஷ் வீரத்தேவா வெரி குட். என்ன வெரி குட். எடுத்துட்டீங்களா? பையில வச்சுட்டீங்களா? நானா? ரைட். ஏன் 500 கொடுங்க நான் கிளம்புறேன். என்ன வேணும்? நம்மகிட்ட 500 கொடுங்க. ஜெயிச்சிட்டோம்ல 2 பேரும். நீங்க இப்ப என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு 500 வேணும்? ஏண்டா ஜெயிச்சோம்ல காசை வைக்காத வெப்புன்னு காசு கரண்ட் பில் கட்டுற காசுடா டேய். ஆம்பளை அழுக கூடாது. நான் அப்ப நீ செஞ்ச கருத்துக்கு அழுகாம இல்லடா. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 5000 தரேன். தண்ணீரை தொடஞ்ச நல்லா சிரிச்ச மாமா. நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்பேன். பதில் சொல்லிட்டீங்கன்னா 5000 உங்களுக்கு. 108க்கு 10 நம்பர் சொல்லுங்க. மேற்கொண்டு 1000 ரூபா தர்றேன். நீ போடா. அமைதி அமைதி. இதே வேலையா தந்துடுறானா? ஆத்தாலும் மகளும் அவசாரி போய் கை காசு நட்டமான கதை ஆகி போச்சே. கோக்கி எப்படி பிடிப்பீங்க?